இவ்வளவு ஆலிம்கள் இருக்கிறாங்கல்ல, கண்டன குரல்கள்லாம் வருதுல, இந்த ஆலிம்கள் யாராவது ஒரு ஆளு இளைஞர்கள் இப்படி டான்ஸ் ஆடினாங்களே, கும்மாளம் விட்டார்களே, மேலதாளம் கூட போனாங்களே, நம்முடைய இளைஞர்கள் வழிதவறி போறாங்களே, சினிமா பாடங்களுக்கு நடனம் ஆடினார்களே, இது எல்லாம் மார்க்கத்துக்கு எதிரானப்பா, அவுலியாக்கள் உண்மையான நாதாக்கள் இதை விரும்ப மாட்டார்கள் என்றாவது பேசியது உண்டா? அதை பேச மாட்டாங்க. இதெல்லாம் நாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நபிமாருடைய வரலாறுகள் புறக்கணிக்கப்பட்டு, மூசா நபியுடைய வரலாறு, இப்ராஹிம் நபியுடைய வரலாறு, தாவூத் நபியுடைய வரலாறு, இறைவன் சொல்லி தருகின்ற பல்வேறு இறை தூதருடைய வரலாறு, இவைகளை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி வரலாறு சொன்னதின் காரணம், ஏதோ மஸ்தானுடைய வரலாறுகளை சொன்னதின் காரணம், யார் என்று அட்ரஸ் இல்லாதவர்களுக்கெல்லாம் சில கதைகளை கற்பனைகளை புனைந்து இதுதான் இஸ்லாமிய வரலாறு என்று சொன்னதின் காரணம். அதனாலதான் இவ்வளவு கூத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்திலே கொள்கை சார்ந்த பல்வேறு தகவல்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் நபி அவர்கள் கட்டமைத்த அழகிய குடும்பம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த சமுதாயத்திலே நபிமார்களுடைய வரலாறுகள் புறக்கணிக்கப்பட்டு முன்னோர்கள் மூதாதையர்கள் என்று தொடங்கி யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களையெல்லாம் மிகப்பெரிய நாதாக்கள் வலிமார்கள் என்று கற்பனை கதைகளை சொல்லி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே யார் என்று தெரியாதவர்கள் பேரெல்லாம் மகான்களாக, பெரிய தீர்க்கதரிசிகளாக, இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டு வருகிறது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆய்வை நீங்கள் செய்து பாருங்கள். குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்தவர்கள் ஒரு தெருவை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிலே இப்ராஹிம் என்று பேர் வைத்தவருடைய எண்ணிக்கை எத்தனை? முகமது அப்படின்னு பேர் வைத்தவருடைய எண்ணிக்கை எத்தனை? முஹியத்தீன் என்று பேர் வைத்தவருடைய எண்ணிக்கை எத்தனை? எது ஜெயிக்கும்? இப்ராஹிம் தோத்து போயிடுவார். முகமது நபி அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. ஆனால் எது ஜெயித்து நிற்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முஹியத்தீன். தெருவுக்கு 4 முகமது மைதீன் இருப்பார். அவர் இல்லைன்னா அந்த தெருவே இல்லை. இந்த முகமது மைதீன், முகமதுங்கிறது ஏதோ போற போக்கில் சேர்த்துக்கிட்டது. அப்ப இந்த மைதீன் என்ற பெயர் இல்லாம, முஹியத்தீன் என்ற பெயர் இல்லாம ஒரு குடும்பத்தை பார்க்க இயலாது. அவ்வளவு நிறைந்து இருக்கிறது. இது எதற்காக வேண்டி இந்த ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், இது மேலப்பாளையத்தில் மாத்திரம் உள்ள ஒரு கணக்கெடுப்பு அல்ல. தமிழகத்திலே இஸ்லாமியர்கள் பெருவாரியாக எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நபிமார்களுடைய பெயர்களை விட, நபி தோழர்களுடைய, நபி தோழியர்களுடைய பெயர்களை விட, நல்லவர்களுடைய பெயர்களை விட அவுலியாக்களுடைய பெயர் தான் மிகைத்து இருக்கும். எல்லா இடத்திலும் அதுதான் மிகைத்து இருக்கும். அப்ப ஒரு சில ஆட்கள் இப்ராஹிம் பேர் வச்சிருக்கிறாங்களே, ஒரு சில ஆட்கள் இத்ரீஸ்னு பேர் வச்சிருக்கிறாங்களே, இலியாஸ் என்று பேர் வச்சிருக்கிறாங்களே, அதெல்லாம் நபிமாருடைய பேர் தானே அப்படின்னு 1-2 பேர் கேள்வி கேட்டா கூட அதற்கும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா நபி என்பதற்காண்டி பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படின்னு ஒரு அவுலியா இருந்திருப்பார். இப்ராஹிம் அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு அவுலியா இருந்திருப்பார். இலியாஸ் என்ற பேர்ல இன்னொரு அவுலியா, அதை முன்னிட்டு தான் பேர் வச்சிருப்பாங்க. நம்ம ஊருடைய வழக்கங்கள், இஸ்லாமியருடைய வழக்கங்கள் இப்படித்தான். சுலைமான் பேர் வச்சாச்சுன்னா என்ன, சுலைமான் நபியை வச்சா? சுலைமான் சொல்லிட்டு ஒரு அவுலியா இருந்திருக்கிறாரு, அவருடைய பேரை வச்சுதான் சுலைமான். இப்படித்தான். ஏன்
நம்முடைய சமூகத்தில் அவுலியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், முன்னோர்கள் இவருடைய வரலாறு சொல்லி தரப்பட்டதை தவிர உண்மையான நபிமாருடைய வரலாறுகள் சொல்லி தரப்படவில்லை. இதுதான் யதார்த்தம். எத்தனை பேருக்கு ஆத நபியுடைய வரலாறு தெரியும்? நூஹ் நபியுடைய வரலாறு தெரியும்? இத்ரீஸ் நபி, இஸ்மாயில் நபி, அல்யசா நபி, இது போன்ற இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஹாரூன் நபி, இஸ்மாயில் நபி, தாவூது நபி, இது போன்ற இறைவன் பட்டியலிடுகின்ற நபிமாருடைய வரலாறுகள் எத்தனை பேருக்கு தெரியும்? அவுலியாக்குடைய வரலாறு தெரியும், நாதாக்குடைய வரலாறு தெரியும். இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய பல்வேறு மன்னர்களுடைய வரலாறுகள் படித்து வச்சிருப்போம். ஆனால் நபிமாருடைய வரலாறுகள் நம்முடைய சமூகத்திலே இல்லாமல் துடைத்தெறியப்பட்டு விட்டது. அதனுடைய விளைவுகள் தான் மஸ்தான்களை எல்லாம் மிகப்பெரிய அவுலியாக்களாக சித்தரித்தார்கள். வலிமார்கள் என்ற ஒரு குரூப்பீசத்தையே உருவாக்கினார்கள். இது எல்லாம் எதற்கு, என்ன காரணம் என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால், உண்மையிலேயே தியாகம் செய்த, மார்க்கத்திற்காக தங்களுடைய குடும்பத்தையே அர்ப்பணம் செய்த, குடும்பத்தையே இஸ்லாத்தின் அடிப்படையில் வார்த்தெடுத்த இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகள் சொல்லப்படாமல் இருந்தது. மூசா நபியுடைய வரலாறுகள் சொல்லப்படாமல் இருந்தது. அதனாலதான் இன்னும் ஒரு உதாரணம், இந்த முஹர்ரம் மாதம் கழிந்தது. இன்னைக்கும் பஞ்சா எடுக்கிறாங்க. அசனார் உசைனார் என்ற அந்த பஞ்சா சமீபத்தில் ஏர்வாடியில் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து மிக பிரம்மாண்டமாக அந்த பஞ்சாவை எடுத்தார்கள். இந்த நெல்லை ஏர்வாடியில் ஒரு 15 வருடமாக அல்லது 17 வருடமாக அங்கே இந்த பஞ்சா நடைபெறாமல் இருந்தது. இப்பொழுது அரசாங்கத்தினுடைய உத்தரவு எல்லாத்தையும் பெற்று இந்த பஞ்சாவை நடத்தினாங்க. அதுல 2 சப்பரம் வருது, வீடியோ போடுறாங்க. அந்த சப்பரம் வரும்போது அவங்க சொல்லக்கூடிய கமாண்டை பார்க்கணுமே. 2 சப்பரங்கள் சந்திக்கக்கூடிய வேளையிலே அப்பப்ப பரவசங்கள் தாங்க முடியல. என்னடா 2 சப்பரம் என்ன? ஏன்னா ஆம்பளை பொம்பளைமா அல்லது மனுஷனா அல்லது உமாவும் ஆப்பவுமா என்ன? அந்த ரெண்டும் சில கலர் பேப்பர்னால செய்யப்பட்ட பொருள், அவ்வளவுதான். கலர் பேப்பர், அதை சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க, ஒட்டி வச்சிருப்பாங்க 4 கம்புல. இதை வைத்துக் கொண்டு 2 சப்பரமும் சந்திக்குதான். அதை பார்க்கும்போது பரவசம் ஏற்படுகிறதா? சரி, ஏற்பட்டு போட்டோம். எல்லாம் என்ன காரணம்? முஹர்ரம் என்ற மாதத்தில் ஆஷுரா நாளில் நோன்பு வைக்கிறானோ வைக்கலையோ, ஆனால் இப்படி சப்பரங்களையும் சந்தன கூடுகளையும் எடுத்து அதுல நடைபெறுகின்ற அனாச்சாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், மிக கொடூரமாக இருக்கும். இன்ன பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி தண்ணி அடித்து விட்டு கூத்தும் கும்பாளமும் அந்த இளைஞர்கள் நடனம் ஆடுவார்களோ அதே போன்று 2 சப்பரம் வருது, செண்ட மேளங்கள், அதே போன்று பல்வேறு ஆட்டங்கள், சினிமா பாட்டு எல்லாம் இதெல்லாம் வீடியோவில் நம்ம நேரடியாக பார்க்கல, வீடியோவில் சமூக வலைதளங்களில் இன்னைக்கும் இருக்கிறது. ஒரு முஹர்ரம் மாசத்துல ஆஷுரா தினத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் புறக்கணித்து விட்டு இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தை இந்த இஸ்லாமியர்கள், அதுவும் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி நாங்கள் அப்படித்தான் செய்வோம் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? அந்த மூசா நபியுடைய வரலாறு சொல்லப்படவில்லை. மூசா நபியுடைய வரலாறு முஹர்ரம் மாதத்திற்கும் மூசா நபிக்கும் என்ன தொடர்பு? அது தெரியல. ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜமாத்து உலமா என்று கொள்கையை பேசக்கூடியவர்கள் என்றைக்காவது இந்த முஹர்ரம் மாதத்தில் மூசா நபியுடைய வரலாறை நின்று என்னைக்காவது பேசியிருப்பாங்களா? அப்படி பேசி இருந்தால் இந்த பஞ்சா தலை தூக்கி இருக்குமா? கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அதை தூக்கி கொண்டாடுவார்களா? அங்கே கூத்தும் கும்மாளங்களும் தண்ணி அடிப்பதும் பாட்டு கச்சேரிகளை போட்டு டான்ஸ் ஆடுவதும் இந்த கேவலமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா? இதுல கொடுமை என்ன தெரியுமா? ஜமாத்து ஓரமா கொள்கை விளக்கம்னு பேசுறாங்க,
நம்மளை தான் திட்டி தீர்த்திருக்காங்களே தவிர எப்போ உங்க கொள்கைக்கு எதிராக இந்த அனாச்சாரம் நடக்குது, இதை கண்டிச்சு ஒரு ஆலிம் கூட பேசல. இவ்வளவு ஆலிம்கள் இருக்கிறாங்கல்ல, கண்டன குரல்கள்லாம் வருதுல, இந்த ஆலிம்கள் யாராவது ஒரு ஆளு இளைஞர்கள் இப்படி டான்ஸ் ஆடினாங்களே, கும்மாளம் விட்டார்களே, மேலதாளம் கூட போனாங்களே, நம்முடைய இளைஞர்கள் வழி தவறி போறாங்களே, சினிமா பாடங்களுக்கு நடனம் ஆடினார்களே, இது எல்லாம் மார்க்கத்துக்கு எதிரானப்பா. அவுலியாக்கள் உண்மையான நாதாக்கள் இதை விரும்ப மாட்டார்கள் என்றாவது பேசியது உண்டா? அதை பேச மாட்டாங்க. இதெல்லாம் நாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நபிமாருடைய வரலாறுகள் புறக்கணிக்கப்பட்டு திட்டமிட்ட இந்த சமுதாயத்தில் மூசா நபியுடைய வரலாறு, இப்ராஹிம் நபியுடைய வரலாறு, தாவூத் நபியுடைய வரலாறு, இறைவன் சொல்லி தருகின்ற பல்வேறு இறை தூதருடைய வரலாறு, இவைகளை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி வரலாறு சொன்னதின் காரணம், ஏதோ மஸ்தானுடைய வரலாறுகளை சொன்னதின் காரணம், யார் என்று அட்ரஸ் இல்லாதவர்களுக்கெல்லாம் சில கதைகளை கற்பனைகளை புனைந்து இதுதான் இஸ்லாமிய வரலாறு என்று சொன்னதின் காரணம். அதனாலதான் இவ்வளவு கூத்து. இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, இன்னொரு பக்கம் நீங்க திரும்பி பாருங்களேன். முஸ்லீம் அல்லாதவர்களிடத்துல இஸ்லாம்னா எதை கொண்டு சேர்த்திருக்காங்க தெரியுமா? முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்மள்கிட்ட அவுலியாக்குடைய வரலாறு தான் சொன்னான், நபிமாருடைய வரலாறு சொல்லவே இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட இஸ்லாம் என்றால் எது? தர்காவுக்கு போறது, இதுதான் இஸ்லாம். தாயத்து கட்டுவது, இதுதான் இஸ்லாம். ட்ரெயின்ல போயிட்டே இருக்கிறோம், பக்கத்துல பிற மத சார்ந்த சகோதரர்கள் இருப்பாங்க. எங்க போறீங்க? இந்த மாதிரி சென்னைக்கு போறோம், மதுரைக்கு போறோம் அப்படின்னு ஆரம்பத்தில் விசாரிச்சுக்கிடுவாங்க. நாமளும் மாறி மாறி பேசிக்கிடுவோம். அவர் அடுத்த உடனே நம்ம பாயின்னு தெரிஞ்ச உடனே எதை கேட்பாரு தெரியுமா? இந்த வருஷம் நாகூர் தர்காவில் பயங்கரமா உருஸ்லாம் எடுத்தாங்களே தெரியுமா? உருஸ் எடுத்தாங்க, நாங்களும் அங்க போவோம் அப்படின்பாரு. அட இஸ்லாம் என்றால் நீங்க சொல்லி வச்சது நாகூர் தர்காவை, அவுலியாக்களை நாதாக்கள் என்ற பேர்ல இந்த தர்காவை சொல்லி, அதனாலதான் அவங்க அப்படி கேட்கிறாங்க. என்னைக்காவது முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த இப்ராஹிம் நபின்னு ஒரு வரலாறு சொல்றீங்களே, அது என்ன பாய் கேட்டிருப்பாரா? அங்கேயும் சொல்றது இல்லையே, குர்ஆனை சொல்றது இல்லையே, முகமது நபியை பத்தி கூட சொல்றது இல்லையே. இதைத்தான் காட்டியிருக்கிறோம். நபிமார்களை காட்டுவதை விட அவுலியாக்களைத்தான் இன்ன பிற மக்களுக்கு மத்தியில காட்டியிருக்கிறோம். ஒரு இஸ்லாம் இனிய மார்க்கம் நிகழ்ச்சி இன்னைக்கும் வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறது. பிற மதத்தவர்கள் நம்மை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆள் கூட்டத்தில் இருந்து பாய் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்கிறாரு, மைக்க கொடுங்க கேள்வி கேளுங்க அப்படிங்கிறோம். முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர். உடனே அவர் மைக்கை பிடிச்சிட்டு பாக்கெட்ல இருந்து ஏதோ எடுக்கிறார். இப்படி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னடா எடுக்கிறாரு அப்படின்ட்டு. இப்படி எடுத்து மணிப்பரிசை திறந்து ஒவ்வொரு ரூபாய் தாளா இப்படி எடுக்கிறார். ரூபாய் நோட்டு ஒரு 4-5 நோட்டு வச்சிருப்பார். 4-5 தாளை வச்சுக்கிட்டு இந்த தாள் உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு கேமராவில் நான் காட்டுதேன். என்ன உனக்கு புரியலையே, எனக்கு சொல்லுங்களேன். இந்த நோட்டில் கடைசி நம்பர் சீரியல் நம்பர் இருக்கா இல்லையா, அதில் 786 அப்படின்னு போட்டப்பட நோட்டு. இதை மாதிரி நோட்டை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன். கடையில் சில்லறை வாங்கும்போது நமக்கு சம்பளம் வரும்போது ரூபா நோட்டு வருமா இல்லையா, அதில் எங்கெல்லாம் 786 அப்படின்னு சீரியல் முடிகிறதோ அந்த தாள் வச்சிருக்கிறேன். இப்போ என்கிட்டயே 4 தாள் வச்சிருக்கிறேன். நீங்கள் இவ்வளவு இஸ்லாத்தை பற்றி பேசுறீங்கல்ல, 786 சீரியல் நம்மள உள்ள ஒரு தாளாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறேன். ஒரு தாள் உங்கள்கிட்ட இருக்கா? அதுக்கப்புறம் அவருக்கு விளக்கம் கொடுக்குற, அது தனி மேட்ரு. 786க்கும் இஸ்லாத்திற்கும் என்னங்க தொடர்பு? ஏதாவது தொடர்பு உண்டா? இந்த ஆலிம் சாக்கள் அதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க. 786 நீ போடு. எதை மறைச்சாங்க தெரியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுது அப்படின்னு சொன்னாங்க, அதை மறைச்சாங்க. அதை மறைச்சு 786 அதை எழுது.
இன்னைக்கும் நீங்க பாருங்க, வீடுகள் புது வீடு குடி போறோமா, அந்த மஞ்சள்ல சந்தனத்துல 786 எழுது. இன்னைக்கு இருக்கா? இறந்து போயிட்டாங்களா, தண்ணியில 786 எழுது. இன்னைக்கு இறைவனுடைய அருளால் தௌஹீது பிரச்சாரங்கள் மேலோங்கி இருப்பதனால தான் இப்பமாவது கொஞ்சம் பேராது இறைவனின் திருப்பேரால் அப்படின்னு கடை போர்டில் எழுதலாம். முதல்ல என்ன, எப்ப பார்த்தாலும் பிறை 786 பிறை 786 இருக்கா? இதை சொல்லி கொடுத்ததுனால தான் பிற மக்கள், பிற மதத்தை சார்ந்த சமுதாயத்தவர்கள் உங்கள்கிட்ட 786 இருக்கா? நம்முடைய இஸ்லாத்தை, உன்னதமான இந்த மார்க்கத்தை இன்ன பிற மக்களுக்கு நம்முடைய ஆலிம்கள், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதை சொல்லி கொடுத்திருக்காங்க நீங்க பாருங்க. இஸ்லாம் என்றால் நாகூர் தர்கா, இஸ்லாம் என்றால் 786, இஸ்லாம் என்றால் இதுதான். இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? இதெல்லாம் எங்க கொண்டு போய் இவங்க வச்சிருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற உடன்படிக்கை, மக்கா காபிர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் போடப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம். அதுல நபி அவர்கள் பிஸ்மில்லாஹ் தான் எழுத சொல்லுவாங்க. 786 இருக்காது. சுலைமான் நபியுடைய வரலாறு, அந்த சுலைமான் நபியுடைய வரலாறுல இன்னஹு பிஸ்மில்லாஹ் குர்ஆன்ல இருக்குது. சுலைமான் என்ற ஒரு அவுலியாவை சொல்லி தந்தாங்களே தவிர சுலைமான் நபியுடைய வரலாறை சொல்லி தந்தால் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தினுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி எழுதினார்கள். இதை சொல்லி தந்தா இந்த 786 வந்து நிக்குமா? சுலைமான் நபியுடைய வரலாறை சொல்லி தந்தால் 786 குப்பையில் அன்னைக்கே போயிருக்கும். ஒரு நபியே 786 எழுதலப்பா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிதான் எழுதினாரு. எங்க போய் நிக்குது நீங்க பாருங்க. இதெல்லாம் நான் சொல்வதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, நபிமார்களை நம்மள்கிட்ட திட்டமிட்டு மறைத்தார்கள். ஏன் மறைச்சாங்கன்னு நீங்க இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஈமான் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் மறைச்சிருக்கணும். இந்த ஈமானிய உணர்வு, தௌஹீது உணர்வு இது இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய திட்டமிட்டு மறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா குர்ஆன்ல அவ்வளவு நபிமாருடைய வரலாறு, நபி அவர்கள் சொல்லி தந்த நபிமாருடைய வரலாறு அவ்வளவும் இருக்கிறது. கிஸஸுல் அன்பியா அப்படிம்பாங்க, நபிமாருடைய வரலாறு. அந்த புத்தகத்தை நீங்க போய் படிச்சீங்கன்னா கதைகளாக தான் இருக்கும். அதுல கூட உண்மையான நபிமாருடைய வரலாறு இருக்காது. இன்னைக்கு நீங்க பாருங்க. அப்ப அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, யார் என்று தெரியாதவர்களுக்கெல்லாம் இவர்கள் கற்பனை கதைகள்ல பல்வேறு வரலாறுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, இவைகளை அனைத்தையும் குப்பையில போட்டுட்டு உண்மையான வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு, அதை நாம் படித்தோம் என்றால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் அது சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் இந்த அவுலியாக்களுடைய வரலாறு எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். நாதாக்கள், வலிமார்கள் என்று சொல்லி கதைகளையும் கற்பனைகளையும் இந்த சமுதாயத்தில் விதைத்து வைத்திருக்கிறார்களே, இதை அழிக்க வேண்டும் என்பதற்கு தான் இப்ராஹிம் நபி ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு செயல் திட்டத்தை கொண்டு நபிமாருடைய வரலாறை படியப்பா. குறிப்பா இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நீ படி. இப்ராஹிம் நபியுடைய வரலாறை நீ படித்தே என்றால் அவர்களை மாதிரி ஒரு உன்னத மிக்க வலி அவுலியா யாரையுமே நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு நபி, அவ்வளவு அற்புதமான தியாகத்தை செய்தவர்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஆதம் நபி அவர்களையும் நூஹ் நபி அவர்களையும் வ ஆல இம்ரான் வ ஆல இப்ராஹீம், இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பத்தார்களையும், இம்ரான் என்ற அவருடைய குடும்பத்தார்களையும் இந்த உலகத்தார்களை விட, அகிலத்தார்களை விட சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறான்? ஆதம் நபிய, இப்ராஹிம் நபிய, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்களை, நூஹ் நபிய, இப்படி நபிமார்களுடைய குடும்பத்தார்களை, நல்லடியார்களுடைய குடும்பத்தார்களை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இறைவன் தேர்ந்தெடுத்தானே என்ன அர்த்தம்?
இப்படி ஒரு வரலாறு ஒரு அவுலியாவுக்கு நீங்க காட்டுங்கப்பா. உண்மையிலேயே குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பெரிய மகான், குத்துபுல் அக்தாப் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு இப்படி ஒரு சான்ற ஹதீஸ்ல இருந்து ஆயத்துல இருந்து நீங்க காட்டுங்க. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்களை நாம் அகிலத்தார்களை விட சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சூப்பர் குடும்பம்ங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வே அப்படி பாராட்டுகிறான் என்றால் இப்ராஹிம் நபியை மட்டும் அல்லாஹ் பாராட்டல, நல்ல விளங்கணும். ஆல இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய ஒட்டுமொத்த குடும்பம், அவர்கள், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளை, அவருடைய பேரன், எல்லாத்தையும் குடும்பம்னா தானே, தகப்பன், தாயி, பிள்ளை, பேரன் எல்லாரும் சேர்ந்தான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை அல்லாஹ் சிறந்த குடும்பம் அப்படிங்கிறான். ஏன் சிறந்த குடும்பம்னு அல்லாஹ் சொல்லணும்? ஒவ்வொரு விஷயத்தையா நீங்க எடுத்து பாருங்க. முதல்ல, சிறந்த குடும்பம் என்றால் ஏக இறைவனை மாத்திரம் வணங்கினால்தான், ஷிர்க் என்ற அந்த வாடை கூட இல்லாமல் இருந்தால் தான் முதல்ல சிறந்த குடும்பம் என்று இறைவன் தேர்ந்தெடுப்பான். இறைவனுடைய லாஜிக் ஒன்று இருக்கிறது. எல்லாரையும் அல்லாஹ் நல்லவன் சொல்ல மாட்டான். நல்லவர்கள் நல்லவர்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் பட்டியலிடுகின்ற அந்த பட்டியல் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. அந்த பட்டியலில் ஒரு இடத்துல கூட ஷிர்க் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நல்லவர்கள் சொல்லவே மாட்டான். ஷிர்க்ல இருந்து எவர்களெல்லாம் விடுபட்டு இருக்கிறார்களோ, ஏகத்துவத்தில் எவர்களெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் நல்லவர் என்றே சொல்வான். நல்லவர்கள் என்றால் யாரை சொல்றான்? அபூஜஹல நல்லவருங்கிறானா? உத்பாவை நல்லவன் தானா? ஏன் அவங்க எல்லாம் நல்லதை செய்யலையா? வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் தீமை தான் செஞ்சிருப்பாங்களா? நல்லது அவங்களும் நாலு நல்லது செஞ்சுதான் இருந்திருப்பாங்க. 4 பேருக்கு தர்மம் கொடுத்து தான் இருப்பாங்க. 4 பேருக்கு சோறு கொடுத்து தான் இருப்பாங்க. இருந்தாலும் அல்லாஹ் தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். ஏன் சொல்லணும்? ஏன் அந்த கை ஒரு காலத்திலே நன்மை செஞ்சிருக்காதா? செஞ்சிருக்கும். ஏன் இவ்வளவு கடுமையாக அல்லாஹ் கடுமையான வார்த்தையில விமர்சனம் பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதான், தௌஹீது இல்ல, தௌஹீது இல்ல, ஷிர்க் இருந்தது. அதனாலதான் இவ்வளவு கடுமையான வார்த்தையில இறைவன் விமர்சனம் பண்றான். குர்ஆன் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதல்ல ஷிர்க் இல்லை என்றால், தௌஹீது இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ் ஒருவரை நல்லடியார், நல்லவர் அப்படின்னு சொல்லுவான். இப்ராஹிம் நபிய, அவருடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் நல்லடியார் என்று சொல்வதற்கு இப்ராஹிம் நபியுடைய வரலாறு ஃபுல்லா நீங்க படிச்சுட்டே வாங்க. ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுவான், ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன், ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன். இந்த இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு காலத்திலையும் இணை என்ற அந்த காரியத்தை, ஷிர்க் என்ற அந்த காரியத்தை செய்ததே கிடையாது. அவங்க கற்பனையில கூட ஷிர்க் வைக்க மாட்டாங்க, ஒரு பேச்சுக்கு கூட ஷிர்க் வைக்க மாட்டாங்க. அவ்வளவு தூய்மையான ஏகத்துவ கொள்கையில வெறியாக இருந்தவர்கள். அதனாலதான் அல்லாஹ் முதல் தகுதியாக அல்லாஹ் பாராட்டக்கூடிய விஷயமாக அல்லாஹ் சொல்வது, அவர்களும் சரி, அவருடைய குடும்பமும் சரி, எல்லாருமே ஷிர்க் என்ற அந்த வாடையே இல்லாம இருந்தாங்க. இதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அவங்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததியினர்களையும் உன்னை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு கூட்டமாக, சமுதாயமாக நீ ஆக்கி வைப்பாயாக. இப்ராஹிம் நபி கேட்ட துவாவே என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் ஷிர்க் வைக்கல, நான் தௌஹீதுல இருக்கிறேன். ஆனா நான் மட்டும் அப்படி தௌஹீதுல இருந்துடக்கூடாது. என் பிள்ளைங்க தௌஹீதுல இருக்கணும், ஷிர்க்ல விழுந்துடக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைங்க தௌஹீதுல இருக்கணும், ஷிர்க்ல விழுந்துடக்கூடாது. என்னுடைய சந்ததிகள் அத்தனை பேர்களுமே தௌஹீதுல இருக்கணும், யாருமே ஷிர்க்ல விழுந்துடக்கூடாது. இது இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி பல்வேறு இடங்கள்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான். வைதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் நபி அவர்களை பல கட்டளைகள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக அவரை நாம் சோதித்தோம். அனைத்து சோதனைகளையும் அவர்கள் ஜெயித்தார்கள். அப்படி ஜெயித்த உடனே அல்லாஹ் சொல்றான், கால இன்னி ஜாயிலுக இமாமா. நான் உன்னை, இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான்,
நான் உன்னை இந்த சமுதாயத்திற்கு தலைவராக ஆக்குகிறேன். உன்னை இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, கால ஒமின் துர்ரியத்தி, எல்லாம் நான் மாத்திரம் இந்த சமுதாயத்துக்கு தலைவராக இருந்தா போதுமா? என்னுடைய சந்ததிகள், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, என்னுடைய பூட்டன், என்னுடைய பூட்டி எல்லாம், அப்ப என்னுடைய சந்ததிகளும் இந்த ஷிர்க்ல இருந்து விலகி இந்த தௌஹீதுல இருந்து இந்த சமுதாயத்துக்கு வழி நடத்தணுமே. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், யார் அநியாயம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய உத்தரவாதம் கிடையாது, நல்லடியார்களுக்கு என்னுடைய உத்தரவாதம் உண்டு. இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தது, தன்னுடைய சந்ததிகளை வளர்த்ததை எப்படி வளர்க்கிறாங்கன்னா தௌஹீதின் அடிப்படையில். தகப்பன் நான் மட்டும் தௌஹீதில் இருந்தா போதும், மனைவி நான் மட்டும் தௌஹீதில் இருந்தா போதும், என் புள்ள அவன் எப்படி கேடு கட்டா எனக்கு என்ன, என் சொல் பேச்சு கேட்கறது இல்லை, தருதலையா போயிட்டான். இது இப்ராஹிம் நபி அப்படிலாம் விடுறது இல்லை. இப்ராஹிம் நபி அந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. இறைவனிடத்தில் துஆ செய்வாங்க, அதையும் தாண்டி தன்னுடைய பிள்ளைகளை வார்த்து எடுப்பதில் வளர்க்கிறதுல அவ்வளவு கூடுதல் கௌரவம் எடுப்பாங்க. இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி நாம் பயான்களில் கேள்விப்பட்ட செய்திகள் தான். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஆரம்பத்தில் குழந்தை கிடையாது. ஆரம்பத்தில் குழந்தை கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? என்னமோ அவங்களுக்கு ஒரு 20 வயசுல 25 வயசுல கல்யாணம், 30 வயசுல கல்யாணம், உடனே ஒரு வருஷத்துல அடுத்த வருஷமே குழந்தை இல்லை, அந்த மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட அவங்க தள்ளாத வயது வரையிலையும் அவர்களுக்கு குழந்தை கிடையாது. தள்ளாத வயது முதிர்ந்த கால வரையிலையும் குழந்தை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நேரத்திலையும் இறைவனிடத்தில் அவங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரப்பி ஹபுலி மினஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு பிள்ளையத்தா அப்படின்னு அவங்க கேட்டதில்லை. நம்மளாம் என்ன கேட்போம்? யா அல்லாஹ் எனக்கு ஆம்பளை பிள்ளையத்தா, எனக்கு ஆம்பளை பிள்ளைய தந்துரு, இப்படிதான் கேட்போம். ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, 2 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, ஒரு 5 வருஷம் ஆகுது பிள்ளை இல்லை, அப்பவும் எதை கேட்போம்? யா அல்லாஹ் எனக்கு பிள்ளைய தந்துரு. சில பேர் இன்னைக்கு அவுளியாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அது தனி. கொஞ்சம் பேர் தௌஹீதுல இருந்தாலும் அவங்க கேட்கறது என்ன? யா அல்லாஹ் எனக்கு பிள்ளைய தந்துரு. ஆனா இப்ராஹிம் நபி கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பி ஹப்லி மினஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு பிள்ளையத்தான் கேட்கல, நல்ல பிள்ளையத்தான். கேட்கும் போது இறைவன் குழந்தையே இல்லை, பல வருடங்களாக குழந்தையே இல்லை. குழந்தையே இல்லாத நேரத்தில் ரப்ப இடத்தில் அவங்க வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா? நல்ல பிள்ளையத்தான். நம்ம என்ன இருக்கிறோம்? பிள்ளையத்தான். அவன் தருதலையா போகாம எப்படி போவான்? எனக்கு பொம்பளை பிள்ளையத்தான், அதுவும் அப்படித்தானே இவங்க கூட தானே ஓடி போவோம். சாலிகான பிள்ளையத்தான் கேட்டான், ஈமான் உள்ள ஒரு பிள்ளையத்தான் கேட்டான், தௌஹீதின் அடிப்படையில் வார்க்கப்படுகின்ற வளர்க்கப்படுகின்ற ஒரு பிள்ளையத்தான் அப்படின்னு கேட்டான். அப்படின்னு கேட்டா தானே அல்லாஹ் அதை தருவான். எனக்கு பிள்ளையத்தா, எனக்கு பிள்ளையத்தா. இப்ராஹிம் நபி அப்படி கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு நல்ல சாலிகான இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குழந்தை எனக்கு நீதா. அல்லாஹ் அதுக்கு பின்னால கொடுக்குறான், வஹப்னா லஹு இப்ராஹீம வ இஸ்ஹாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் நபி இப்படி துஆ செய்து கேட்டார்கள், அதனால இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இஸ்மாயில் என்ற இஸ்ஹாக் என்ற 2 பிள்ளைகளை கொடுத்தோம். ஓ குல்லம் மினஸ்ஸாலிஹீன், அந்த 2 பேருமே நல்லடியார்கள். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறார், அந்த 2 பேர்களுமே நல்ல நபிமார்கள். இப்ராஹிம் நபி கேட்ட துஆ எப்படி, அல்லாஹ் கொடுத்த அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி பாருங்க. நல்ல பிள்ளையை தான் கேட்டாங்க, நபியான பிள்ளையை தான் கூட இப்ராஹிம் நபி கேட்கல. அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான், யார் நபி யார் நபி இல்லை, இது இறைவன் தேர்ந்தெடுப்பான். அதனால நல்ல பிள்ளையத்தா அப்படின்னு கேட்ட உடனே, நல்ல பிள்ளை தானப்பா உனக்கு வேணும், 2 பேரும் நபிமார்களை வச்சுக்க, நீனும் நபி, உன் பிள்ளையும் நபி, உன் பேர நபி. அவங்களுடைய சந்ததிகள் நீங்க பார்த்தீர்கள் என்றால் இப்ராஹிம் நபியுடைய வழியில வந்த ஏராளமானவர்கள் நபிமார்கள். யாக்கூப் நபி, அவருடைய பிள்ளை யூசுப் நபி, இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள் எல்லாம் நபிமாருடைய வாரிசுகள். ஏன்? அவங்க முதல்ல கேட்டாங்களே, யாரு? இப்ராஹிம் நபி, யா அல்லாஹ் எனக்கு சாலிகான பிள்ளையத்தா,
யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகள் அத்தனை பேர்களுமே தௌஹீதுல இருக்கணும் கேட்டாங்க பாருங்க. அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சு உன் புள்ள நபிப்பா, உன் பேர நபிப்பா, அவருடைய புள்ள நபிப்பா, எல்லாரும் நல்லடியார்களுப்பா. நமக்கு இப்படி ஒரு வரலாறு உண்டா? நமக்கு இப்படி ஒரு வரலாறு உண்டா? நீங்க இன்னொரு கோணத்திலே சிந்திச்சு பாருங்க. இந்த அவுலியாக்கள் சொல்றாங்களே, ஷாவுல் ஹமீத் அவுலியா, மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவுலியா, ஃபாத்திமா அவுலியா, ஏர்வாடி இப்ராஹிம் ஷா அவுலியா இப்படிங்கிறாங்களே, அவருடைய தகப்பனா நல்லவரா, அவர் புள்ள நல்லவரா? அந்த வரலாறு கேளுங்க, கேட்டு பாருங்க. அந்த வரலாறே இருக்காது. ஆனா இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நீங்க பாருங்க. இப்ராஹிம் நபி அவர் நல்ல அடியார், அவருடைய புள்ள அவர் நபி, அவருடைய பேர்ல அவங்களும் நபி. இப்படி ஏன் அந்த துவா அவங்க கேட்டது நல்ல பிள்ளைய தாய் என்று. இதெல்லாம் நபிமாருடைய வரலாறு படிக்கும் போது தான் அல்லாஹ்ட்ட போய் கேட்போம். இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, நம்மளும் அல்லாஹ்ட்ட போய் கேட்க முடியும். நீங்க ஏர்வாடி தர்காவுடைய வரலாறு கேட்டீங்கன்னா அல்லாஹ்ட்ட போய் கேட்போம். அல்லாஹ்ட்ட போய் கேட்க முடியுமா? அவுலியாக்குடைய வரலாறு படிச்சாங்கன்னா இந்த தர்கால போய் கேளு, அந்த தர்கால போய் கேளு, இங்க கொண்டு போய் நெய் ஊத்து, அங்க கொண்டு போய் விளக்குல எண்ணெயை ஊத்து, இங்க பத்திய கொளுத்தி வை, அங்க சாம்பிராணி போடு. காணாதுக்கு தர்காவில் ஏதாவது மரம் இருந்தால் அந்த மரத்தை 4 தடவை சுத்தி வா, உனக்கு புள்ள பிறக்கும். இதானே நபிமார்கள். அப்படி இறைவன்ட்ட கேட்கல, அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்டாங்க, நல்ல பிள்ளைகளை கேட்டாங்க. இந்த வரலாறு மறைக்கப்பட்டதின் காரணத்தினால, அவுலியாக்குடைய வரலாறுகள் சொல்லப்பட்டதின் காரணத்தினால இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்டையும் முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்டையும் இஸ்லாம் என்றாலேயே அவுலியா, நபிமார்களை பற்றி எந்த வரலாறும் சொல்லி தரப்படலை. அதுக்கு அடுத்து இந்த நல்லடியார்கள், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தில் அவங்க மனைவி நல்லடியார், 2 மனைவி இருந்தாங்க, அவங்களும் நல்லடியார். அதுக்கு அடுத்து பிள்ளைங்க நபிமார்கள். அதனால என்ன நிலை ஏற்படுது தெரியுமா? அடிக்கடி கேள்விப்படுறோம்ல, ஹஜ் பெருநாள் தினத்தில் இந்த வரலாறு சொல்லப்படாத உரைகளே இருக்காது. அந்த வரலாறு என்ன வரலாறு? இப்ராஹிம் நபி அவங்களுக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுக்குறான், சாலிகான ஒரு பிள்ளை. ஃபலம்மா மாஹு சாய, இப்ராஹிம் நபி அவர்களோடு அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளை இடத்துல சொல்றாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபல்லூர் மாதா தர. மானே, நான் ஒரு கனவு கண்டப்பா, உன்னை அறுத்து பலியிடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படி ஒரு கனவு வருது. ஃபல்லூர் மாதா தர, நீ என்ன நினைக்கிற? நம்ம பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்களேன். நம்ம பிள்ளைகிட்ட இதை மாதிரி ஒரு சம்பவம், ஒரு கற்பனையில் நீங்க கேட்டு பாருங்களேன். அல்லாஹ் உன்னை குர்பானி கொடுக்க சொல்றான், உன்னை அறுத்துறட்டும் பாப்பா அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட இங்க கேட்டு பாருங்க. ஒரு கற்பனைக்கு எந்த பிள்ளையாவது அல்லாஹ் அப்படி சொல்லிட்டானா உன்னை அறுத்துரு அப்படின்னு எந்த பிள்ளையா சொல்லுமா? ஒன்னாரு, உங்க உமாவாரு, உன் வாப்ப வேணாரு, உன் கணவனை வேணாரு, என்ன எதுக்கா இருக்கிற? இதுதான் நம்ம பிள்ளையுடைய பதில். ஏன்னா நம்ம அப்படித்தானே வளர்க்குறோம். நம்ம இந்த அவுலியா கூடிய கதையை கேட்டு, நாதா கூடிய வரலாறை கேட்டு இப்படித்தானே பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளை இடத்துல எப்பா ஒன்னு அறுக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டாப்பா, அவங்க சொல்லக்கூடிய பதிலை பாருங்க, அப்படியே புல்லரிச்சு போயிடும். அப்படியே அல்லாஹ் அப்படி சொல்லிட்டானா? என்ன பலி கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றானா? இஃபால் மாத்தூமர் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரி. என்னுடைய தந்தையே, உங்களுக்கு என்ன உத்தரவோ அதை தாராளமா நீங்க செய்ய, நான் பொறுமையாளராக இருப்பேன். நீங்க என்ன அறுக்க போறீங்களா? நான் உங்கள்கிட்ட விரண்டாவாதம் பேச மாட்டேன். வேற வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வராது. கடுமையான வார்த்தைகள், கொடுமையான சொற்கள், பெற்றோர்களை எதிர்த்து பேசுகின்ற அந்த பேச்சுக்கள், நீ என்ன பொம்பளையா என்று பேசுறாங்களே இன்னைக்கு, கடுமையான வார்த்தையில பெற்றவர்களை பார்த்து மிக கொடூரமான வார்த்தைகள்ல இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் பேசுத இந்த பேச்சை அந்த பிள்ளை பேசல. இஸ்மாயில் நபி அவங்க அப்படி பேசல. என்ன மேட்ரு? அல்லாஹ் உங்களுக்கு அப்படி உத்தரவு போட்டானா என்ன அருங்க? 2 பேருமே ஒரே கோணத்தில், ஒரே வாதத்தில், ஒரே கருத்தில் எங்க இருக்கும்? வாப்பா ஒண்ணு சொன்னா புள்ள அதுக்கு நேர் மாற்றம், புள்ள ஒண்ணு சொன்னா அதுக்கு நேர் மாற்றம் தகப்பன். இதான குடும்பம். எல்லாருடைய குடும்பத்திலே இது இருக்கும்ல. இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தில் இறைவனுடைய விஷயத்துல தகப்பன் என்ன சொன்னாரோ அதை புள்ள கேட்பாங்க, புள்ள என்ன சொன்னாங்களோ அது தகப்பன் கேட்பாங்க.
இதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஆல இப்ராஹிமுடைய குடும்பத்தை அகிலத்தார்களை விட சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு குடும்பம் அப்படின்னு நீங்க பாருங்க. இப்ராஹிம் நபியுடைய மனைவி மட்டும் என்ன சலைச்சவாங்களா? காட்டில் கொண்டு போய் விடுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கா, அன்னைக்கு வெறும் காடு. வெறும் காடு என்றால் அங்க இலைதளங்கள் கிடையாது, நீர்நிலைகள் கிடையாது, செடி கொடிகள் கிடையாது, வயல்வெளிகள் கிடையாது, வெறும் கட்டாந்தர, எல்லாம் பாறைகள் அல்லது மலைப்பாங்கான ஒரு இடம். அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருதாங்க. மனைவியையும் பிள்ளையும் ரெண்டு பேரையும் கொண்டு போய் விட்டுருதாங்க. மனைவி கேட்கிறாங்க கணவன்ட்ட, இப்ராஹிமே என்ன எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீங்க விசாம போறீங்களே, காட்டில் விட்டுட்டு தன்னந்தனியா விட்டுட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நீர்கள் இல்லாத ஒரு பகுதியில் எங்களை விட்டுட்டு நீங்க போறீங்களே என்ன? இப்ராஹிம் நபி திரும்பி கூட பார்க்கல, அவசாம போறாரு. மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு அவசாம போறாரு. மனைவி உடல என்ன? அங்க இருந்து, அதாவது ஷாம் தேசத்துல இருந்து கூட்டு வந்தீங்க, மக்கால கொண்டு வந்து விட்டீங்க, விட்டுட்டு பேசாம போறீங்களே என்ன? ஒண்ணுமே. அப்பதான் இப்ராஹிம் நபியுடைய மனைவி கேட்கிறாங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி கட்டளை இட்டானா? அப்பதான் வாயை துறக்கிறாங்க இப்ராஹிம் நபி. ஆமா, இறைவன் தான் கட்டளை இட்டான். உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்படி என்றால் இறைவன் தான் எங்களை இங்கே தங்க வைக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டான் என்றால் அல்லாஹ் ஒரு காலத்திலையும் எங்களை கைவிட மாட்டான். இறைவனுடைய உத்தரவு என்றால் இறைவன் எங்களை ஒரு காலத்திலே கைவிட மாட்டான். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை நீங்க பாருங்க. அதுக்கு பின்னால இப்ராஹிம் நபி அவங்க அல்லாஹ்விடத்துல அவங்க துஆ செய்றாங்க. அழகான ஒரு துஆ. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் غَيْرِ ذِي زَرْعٍ இந்த பைத்திக்கல் முஹர்ரம், ஹரம் ஷரீஃப். அங்க இருந்து வந்த வார்த்தை. இன்னைக்கும் காபாவுக்கு என்ன பேரு? ஹரம். ஹரம் அப்படி இப்ராஹிம் நபியுடைய காலத்துல அப்பமே இருந்த ஒரு பேர். யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த ஹரம்க்கு பக்கத்துல, காபாவுக்கு பக்கத்துல என்னுடைய குடும்பத்தார்களை தண்ணி இல்லாத, விவசாயம் இல்லாத அந்த இடத்துல உன்னுடைய கட்டளையின் அடிப்படையில் நான் தங்க வச்சிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ரப்பனா ல யுகீம ஸலா. எதுக்கு தங்க வச்சேன் தெரியுதா? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, எதுக்கு? குற்றாலம் டூர் போறோமே அதுக்கா? மலைகள் அல்ல பசுமையான இடங்கள், அந்த இடத்தை நம்ம ஜாலியா அனுபவிப்போமே அதுக்கா? எதுக்கு கொண்டு விட்டுருக்க தெரியுமா? அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதனால நான் அவர்களை இங்க தங்க வச்சிருக்கிறேன், தொழணும். என் குடும்பம் உன் பள்ளிவாசல் பக்கத்துல, ஹரம் ஷரீஃப் பக்கத்துல அவங்க தொழுகையை நிலைநாட்டணும். அதனால அவர்களை நான் அப்படி வச்சிருக்கிறேன். அதனால எல்லா மக்களுடைய அந்த உள்ளத்தையும் அவர்கள் பார் நீ திருப்பி விடு. எல்லா மக்களும் அவங்கள வந்து நேசிக்கணும். இப்ராஹிம் நபி அன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தார்களை அந்த காபா பக்கத்துல நிப்பாட்டி வச்சுட்டு, யாருமே இல்லாத, மனித சஞ்சலமே இல்லாத, தண்ணீர் எதுவுமே இல்லாத அந்த இடத்துல வச்சுட்டு அல்லாஹ்விடத்துல அந்த பிரார்த்தனை செய்யறாங்க. உணவு கிடையாது, தண்ணி எல்லாமே பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அல்லாஹ் அதுக்கு பின்னால கொடுக்குறான். அதே வேற தேசத்துல இருந்த சில குடும்பத்தார்கள் மீண்டும் அந்த காபாவுக்கு வராங்க. அங்க இப்ராஹிம் நபியுடைய மனைவி அவங்களுடைய பிள்ளைங்க இருப்பதை பார்க்கறாங்க. அவங்க அதுக்கு பின்னால் அந்த இடத்துல வந்து தங்குறாங்க. அதற்கு பின்னால் அவங்களை பார்த்து வேறு சில குடும்பத்தார்கள் தங்குறாங்க. இப்படித்தான் மக்கா என்ற நகரமே உருவாச்சான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பார்க்கிறோமா மக்கா, பல கோடி மக்கள் அங்க வராங்களே, போறாங்களே, லட்சக்கணக்கான மக்கள் அங்க வராங்களே. இப்ராஹிம் நபியுடைய காலத்துல அது வெறும் காடு, மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி. முதல்ல அங்க போனது இப்ராஹிம் நபியுடைய மனைவி, அவங்க பிள்ளை தான். அதுக்கு முன்னால யார் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு இல்லை. ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம், அந்த ஊரே இல்லாம போயிடுச்சு. அதற்கு பின்னால அந்த ஊருக்கு போனது இப்ராஹிம் நபியுடைய மனைவி இஸ்மாயில் நபி, அவங்க தான் போயிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் அங்க வந்து, சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு அந்த ஹரம்ல அவ்வளவு மக்கா என்றாலேயே புனிதமிக்க இடம்னாய் அவ்வளவு மக்கள் அங்க வாழ்றாங்க.
24 மணி நேரமும் தண்ணி, 24 மணி நேரமும் சாப்பாடு, 24 மணி நேரமும் மின்சாரம், 24 மணி நேரமும் பகல் மாதிரி வெளிச்சம். எவ்வளவு பெரிய பரக்கத்து. இங்க இருக்க பருப்பு கத்திரிக்காய், பருப்பு ஊத்துக்கன்னு சொல்றீல்ல, நெய்ச்சோறு, தேங்காய் சோறு, ஏன் வட்டலாப்ப இடியாப்ப இருக்கா? அது மக்காவில் கிடைக்கும். இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் கிடைக்குமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கிடைக்குது. மக்காவில் நீங்க இருக்கிற இடத்துல வட்டலாப்ப இடியாப்பம் கிடைக்கும். ஏன்? அந்த இப்ராஹிம் நபி அவங்க துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் என்னுடைய சந்ததிகளை நீ உன்னை வணங்கக்கூடிய மக்களாக நீ ஆக்கு, எல்லாருடைய அன்பையும் அவர்களுக்கு நீ ஏற்படுத்து, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த முத்துலையும் சாவுலையும் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுலையும் நீ பரக்கத்தை தா. இப்ராஹிம் நபி அவங்க கேட்டாங்களே, அதனுடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு இன்னைக்கும் உலகத்தில் எந்த மூலையில இருந்து ஒரு மனிதன் வந்தாலும் அவனுக்கு அங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் விரும்பிய சாப்பாடு கிடைக்கும். அவ்வளவு பெரிய பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். இதெல்லாம் என்ன? அந்த இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்கள் செய்த அந்த தியாகம், அதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. இப்படியே இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகள் ஏராளம். அவங்களுடைய குடும்பம் அவ்வளவு அற்புதமான குடும்பம். பிள்ளையா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அவங்களுடைய பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், இறைவனுக்கு அவங்க அவ்வளவு அர்ப்பணித்து தௌஹீதிலேயே வாழ்ந்தாங்க. தௌஹீதிலேயே அவருடைய குடும்பத்தை கட்டமைத்திருந்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய மரண தருவாய், மரணம், அவங்க இறக்க போறாங்க, பிள்ளையெல்லாம் கூப்பிடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹிம். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் பிள்ளைகளுக்கு அவங்க வசியத் செய்கிறாங்க. என்ன வசியத்து? நம்ம செய்யக்கூடிய வசியத்தையும் பாருங்க, இப்ராஹிம் நபி அவங்க செய்த வசியத்தையும் பாருங்க. நம்ம செய்யக்கூடிய வசியத்தை எப்படி இருக்கும்? ஏப்பா அங்கே 2 வீடு இருக்கு, இங்கே 4 தச்சு இடம் கிடக்கு, இங்கே இருந்துக்கோ, இந்த ஊரை விட்டுறாத, எல்லாரும் வசியத்து பண்ணுறது. தகப்பனார் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடை வாங்கிட்டாருன்னு வைங்களேன், பிள்ளைகிட்ட தான் சொல்கிறது, கஷ்டப்பட்டு இந்த வீடை வாங்கியிருக்கேன்டா, அதுவும் தெருவில் வாங்கியிருக்கேன், தெரு முனையில் வீடு கிடைக்கிறது பெரிய கஷ்டம், வித்துட்டு போயிடாங்கடா, வாரிசு வாரிசா அங்கே இருக்கணும் அப்படின்னு வசியத்து பண்ணுவோம். ஆனால் இப்ராஹிம் நபி செஞ்ச வசியத்து என்ன தெரியுமா? அந்த வசியத்துலாம் கிடையாது. நான் இறந்ததுக்கு பின்னால் யாரப்பா நீ வணங்குவேன்? பிள்ளைகிட்ட கேட்குறாங்க. நான் மௌத்தாயிருவேன், நான் போயிடுவேன், ஆனால் நான் இறந்ததற்கு பின்னால நீங்க யாரை வழிபாடு செய்வீங்க, யாரை வணங்குவீங்க? அல்லாஹ் தான் வணங்குவோம். நாங்க ஒரு காலத்தில் இணை வைக்க மாட்டோம். கடைசி நேரத்து வரையும் அவங்க பிள்ளைகள்கிட்ட இதைத்தான் சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரிதான் இது ஹதரல் யாக்கூப் அல் மௌத், அவங்களுடைய சந்ததியில யாக்கூப் நபி அவங்களுக்கு மரணம் வருகிறது. அவங்களும் அந்த மரண தருவாயில யாக்கூப் நபி பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, நான் இறந்ததுக்கு பின்னால நீங்க யாரை வணங்குவீங்க? அவங்க பிள்ளைங்க சொல்றாங்க, உங்களுடைய முன்னோர்களாக இருந்த இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி அவர்கள் எந்த கடவுளை வணங்கினார்களோ அதே கடவுளைத்தான் நாங்கள் வணங்குவோம். பாட்டனார் வசியத்து செஞ்சது, பிள்ளைங்க வசியத்து செஞ்சது எல்லாம் மரண சாசனம் என்பது மரணத்திற்கு பின்னால் நீங்க யாரை வழிபாடு பண்ணுவீங்க? இதெல்லாம் எதை நம்ம காட்டுகிறது என்றால் அற்புதமான ஒரு குடும்ப கட்டமைப்பு. ஏகத்துவ குடும்பம் என்றால் இப்ராஹிம் நபி அவருடைய குடும்பம். ஏகத்துவத்தில் அவங்க வாழ்ந்தது மட்டுமில்லை, அவங்களுடைய பிள்ளைகள், சந்ததிகள், மனைவி எல்லாத்தையும் தௌஹீதுல தான் நீ இருக்கணும். நீ சொல்ல முடியுதா? கணவன் தௌஹீதுனா மனைவி ஒரு மாதிரியே இழுத்துக்கிட்டு போகுதுங்க, மனைவி தௌஹீதுனா கணவன் வேற சைடில் இழுத்துட்டு போகுது. சரி சரி சரி, உன் கொள்கையை ஒன்னோடி வச்சுக்கோ. சில பெண்கள் அவங்க தௌஹீதுல இருப்பாங்க, மாப்பிள்ளை தௌஹீதுல இருக்க மாட்டாரு, அவர் எங்கேயாவது அப்படி இப்படி சுத்திட்டே இருப்பாரு. என்ன செய்யுங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அவரே என்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? உன் கொள்கையை ஒன்னோடு வச்சுக்கோங்கிறாரு. வேற என்ன செய்ய? இப்ராஹிம் நபிட்ட அதெல்லாம் கிடையாது. தகப்பனா இருந்தான் சரிதான், தகப்பனே நீ செய்யறது தப்பு, நேருக்கு நேரா சொல்லுவாங்க. யாரு தப்பு செஞ்சாலும் நீங்க செய்யறது தப்பு. கண்ணுக்கு எதிராக நடைபெறுகின்ற அந்த தீமைகளை கண்டும் காணாமலும் இருக்கக்கூடியது இப்ராஹிம் நபியுடைய குடும்பமே கிடையாது. அந்த குடும்பத்தில் இருந்து நாம் பாடமும் படிப்பினையும் பெற வேண்டும். நபிமாருடைய குடும்பத்தில் இருந்து இந்த பாடம் பெறணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள்
நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர்களுமே தௌஹீதுல தான் மரணிக்கணும். நம்ம பிள்ளை தர்காவுக்கு போயிடக்கூடாது, நம்முடைய கணவன் தர்காவுக்கு போயிடக்கூடாது, மௌலூதின் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய உபதேசத்தை கணவனா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், பேரனா இருந்தாலும், மாமியா இருந்தாலும், சாட்சியா இருந்தாலும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்ராஹிம். இதை நாம் சொல்வதன் மூலமாக ஏகத்துவத்தில் நாம உறுதியாக இருக்கலாம். இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் அளவிற்கு மிகப்பெரிய தியாகத்தை செய்த குடும்பமாக நாம் மாறாம இருந்தாலும் இந்த கொள்கையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இறைவன் நம்மை ஆக்க போதுமானவனாக இருக்கிறான். எனவே அவுலியாக்குடைய வரலாறை இன்னைக்கே மூட்டை கட்டி களிமா குளத்தில் தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த வரலாறு நம்மளுக்கு தேவையில்லை. நாதாக்கள் வலிமார்களுடைய வரலாறுகள் என்று சொல்லி கதைகளை சொல்லி வைச்சிருக்கிறார்களே, அவைகள் எல்லாத்தையும் குப்பையில போடுங்க. இப்ராஹிம் நபியுடைய வரலாறு எடுங்க, ஒரிஜினல் வரலாறு எடுங்க, ஆத நபியுடைய வரலாறு எடுங்க, மூசா நபியுடைய வரலாறு எடுங்க. இந்த வரலாறை நாம படிப்போம், நம்முடைய குடும்பத்தார்களை அந்த நெறியில் வாழ வைப்போம். இதற்கு நாம முடிவெடுப்போம். வல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.